ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பன்னீர் கேப்சிகம் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, நான், பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம், அப்புறம் வேறு வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சேனல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை போட்டு தாளிச்சிட்டு அது கூட ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நம்ம அந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த எண்ணெயிலேயே தான் மசாலா சேர்த்து வதக்க போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே மசாலா நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி செய்யும் போது. இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிட்டு இந்த தயிர் நல்லா கரைஞ்சி வெந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நான் ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட ஒரு 5 முந்திரி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் ஒரு பெரிய குடமிளகா ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியை சேர்த்துடலாம். நான் சப்பாத்திக்குனால கிரேவியாக தான் செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சம் தண்ணி அளவாக சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கொதித்து வெந்து வரும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இது வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர். இதை நமக்கு விருப்பமான ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பன்னீர் வேணால் ஃப்ரை பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் ரெடி பண்ண பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா சீக்கிரமாகவே கிரேவி கூட நல்லா உறிஞ்சு வந்துடும். அதனால் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் ஃப்ரை பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பன்னீர் உடையாமல் இந்த மாதிரி மெதுவாக கலந்து விடுங்க. இப்போ பன்னீர் சேர்த்ததும் நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நான் ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்காக இல்லை, நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். அப்புறமா கொஞ்சமாக கசூரி மேத்தி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, இந்த டேஸ்ட்டெல்லாம் நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக சர்க்கரை சேர்த்துருக்கோம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. வேக விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக நான் பாலாடை எடுத்து வச்சுருக்கேன், அதை பால் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பன்னீர் கேப்சிகம் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.